ஒரு வழியாக தூக்கம் கலைந்து நம்ம தொழுவுறதுக்காக விக்கிரவண்டி ஒயிட் மஸ்ஜிதுக்கு வந்தாச்சு. தூக்கம் போயிடுச்சு. கலக்கத்தோட அருமையான ஒரு பள்ளிவாசல் விக்கிரவண்டி பக்கத்தில் ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. அந்த பள்ளிவாசலில் வந்துக்கிட்டு தொழுவுறதுக்காக நாங்கள் நிப்பாட்டினோம். ரொம்ப அருமையாக என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்துட்டாக்கா நல்லா பூச்செடிகளும் நல்லா அருமையான ஒரு தோட்டத்தோட கார் பார்க்கிங் எல்லா வசதியோடு இருந்துச்சு. அந்த பயணத்தோட நம்ம நீண்ட ஒரு பயணம். இந்த பயணத்தோடு நம்ம சென்று கொண்டிருந்தோம். அப்போ ஒது செய்கிறதுக்குள்ள இடங்கள், அப்புறம் பெண்களுக்கு தனி வசதியும் ஜென்ஸ் டாய்லெட் எல்லாமே ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு. அங்கே உள்ளுக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த பள்ளிவாசல் ஒரு நீண்ட ஒரு கனவுக்கிடையிட ஒரு நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி தூக்கமும் கலைஞ்சது, கனவும் கலைஞ்சது. நல்ல ஒரு மாலை பொழுது ரொம்பவும் அற்புதமாக இருந்துச்சு. பள்ளிவாசலில் வந்துக்கிட்டு தொழுகைக்கு போயிட்டு தொழுகையை முடித்தோம். கிட்டத்தட்ட இது மகரிப் டைம். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் போயிட்டு நாங்கள் அசரையும் தொழுதுட்டு மகரிபையும் தொழுதுட்டு இஷாவையும் தொழுதுட்டு எல்லாமே ஒரே நேரத்தில் முடிச்சாச்சு. ஒரு வெளிநாட்டு பயணம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒவ்வொரு வெக்கேஷனும் ஒவ்வொரு விடுமுறைக்கும் ஊருக்கு வந்துவிட்டு திரும்ப செல்லும்போது அதனுடைய வழிகள் வேறு விதமாக இருக்கும். இதனால் சிலருக்கு அந்த வீட்டு ஞாபகத்திலேயே வேலைகள் ஓடாது. சிலருக்கு போய் ஒரு 2-3 நாளைக்கு அந்த வேலையில் போய் உட்காந்து அந்த பழைய நிலைமையை திரும்புறது ஒரு சிரமமாக இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி கடந்து போயிட்டே இருக்கு. இது பெண்களுக்குள்ள இந்த பள்ளிவாசலில் வந்துக்கிட்டு கழிப்பறை எல்லாமே சுத்தமாக வச்சுருக்காங்க. மெயினாக பார்த்துட்டாக்கா இங்கே எல்லாமே சுத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க. குடிக்கிறதுக்கு ஃபில்ட்ரு வாட்டர் உள்ளால இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு மன நிம்மதியாக இருந்துச்சு. இந்த ஒரு தொடர்ச்சியான பயணத்தில், தொடர்ச்சியான ஒரு சிந்தனையில் இப்படி ஒரு இடம் வந்துட்டு போனது மனசுக்கு ரொம்பவும் திருப்தியாக இருந்துச்சு. நாங்களும் ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்துச்சு. களைப்பு தீர்ந்து அருமையான ஒரு இடம். பள்ளிவாசலில் தொழுதுட்டு வர்றதுக்கு ரொம்பவும் சிறப்பாக இருந்துச்சு. தொழுகையை முடித்துவிட்டு எங்களுடைய பயணம் தொடர்ந்தது விமான நிலையத்தை நோக்கி. சென்னைக்கு ஊருக்கு வரும்போது எந்தளவுக்கு சந்தோஷமாக இருப்போமோ அதுபோல் ஊரை விட்டு பிரிஞ்சு ரிட்டர்ன் நம்ம மறுபடியும் சம்பாதிப்பதற்காக செல்லும்போது மன கஷ்டம், ஒரு வழியாக நாங்கள் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆச்சு. எங்களுடைய தூக்கம் கலைந்தது. எங்கள் நண்பர்களோடு நான் சேர்ந்து கொண்டு போயிருந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு பயணம்.
கிட்டத்தட்ட நம்ம ஒரு 450 கிலோமீட்டர் கடக்கிறோம். அதுக்கடியில் பல இடங்களில் ஸ்டாப்பேஜ் அது இது வந்தாலும் நம்ம காரில் போகிறதுனால நம்ம ஒரே ட்ரிப்பாக ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நிப்பாட்டுவோம். அதில் வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு உறக்கம், சிந்தனைகள், நம்ம இனிமேல் அந்த நாட்டில் போய் எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டில் போய் சேர்ந்துட்டு ரிட்டன் நம்ம எப்போ வருவோங்கிறது நம்மளுக்கே தெரியாது. அந்த ஒரு தருணம் இருக்குதுல்ல, வேறு லெவல் தான். அதோடு மிக்ஸ் பண்ணி நம்ம கரண்ட் லைஃப்பையும் பார்க்கும்போது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. இங்கே நம்ம வந்து கிட்டத்தட்ட செங்கல்பட்டு நெருங்கிட்டோம். பரபரப்பான சூழ்நிலை, மக்கள் ஆரவாரமாக, பைக்கில் போகிறது என்ன, பஸ்ஸு குறுக்கமாக இருக்க, ஆஹா, ரோடு லைட்டெல்லாம் பார்த்தோம்னாக்கா அங்கங்கே ஒரு வித்தியாசமாக எலக்ட்ரிக் மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வயர்கள் தொங்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம். இங்கே கார் ஓட்டுறது பார்த்தாலே நம்மளுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு ஊரில் வந்து பார்க்கும்போது கார் ஓட்டும்போது ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு. அது என்னன்னு சொன்னாக்கா ஒரு வித்தியாசம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வெளிநாடுகளில் வந்துட்டு ஒரு அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும், அந்த விதிமுறைகளை வந்துக்கிட்டு ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதனால் அந்த டிசிப்ளினாக இருக்கும். அந்த லைன்டாக்கா அந்த லைனுக்குள்ளே தான் ஓட்டுவாங்க. லைனுக்கு இங்கிட்டெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊர்களில் வந்துக்கிட்டு எது லைனு எது சிக்னலு அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். சில சிட்டியில் மட்டும் போலீஸில் வந்து காவல்துறையினர் வந்து நம்மளை வந்து கண்காணித்து பிடிப்பாங்க. மற்றபடி எல்லா இடத்துலையும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். வாகனங்கள் ஏர்போர்ட்டை நெருங்கி சென்றுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது என்னன்னு சொன்னாக்கா நம்ம ஊர் வாசனைன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் நாங்கள் போன நேரமும் ஒரு அற்புதமான மேகமூட்டங்கள், சில்லுன்னு ஒரு காற்று, கடுமையான காற்றுடைய பொல்யூஷனும் கலந்து, ஆஹா, இது போல் சூழ்நிலைகள் வந்து நம்ம ஊர்களில் மட்டும்தான் கிடைக்கும். கடுமையான ஹார்ன் சத்தம், அந்த பஸ்ஸில் போகும்போது பாப்பா அந்த சத்தம்லாம் வந்து நம்ம ஊர்களில் மட்டும்தான் கேட்க முடியும். இடையில வந்து காரை சரியாக ஓட்டலைனாக்கா ரோட்டில் நிப்பாட்டி திட்டுறதெல்லாம் நம்ம ஊரில் மட்டும்தான் பார்க்க முடியும். வெளிநாடுகளில் வந்து நம்ம இருக்கும்போதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு விபத்து ஆகிட்டா கூட வந்து நம்மளை வந்து என்னாச்சு, என்ன நல்லா இருக்கியா, உடம்புலாம் நல்லா இருக்கியா, எல்லாத்தையும் நல்லா கேட்பாங்க. கேட்டுட்டு போலீஸ் கால் பண்ணி அது இன்சூரன்ஸை எல்லாமே ப்ராப்பராக வந்து ரிகவரி நடந்து முடிஞ்சிடும். எல்லாமே ஈஸியான, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, உங்களுடைய முக்கிய எல்லாமே உங்கள் கிளியராக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் கிளியராக முடிஞ்சிடும். யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம ஊர்களில் வந்து இது வந்து ரொம்ப சிரமம்தான். சில நேரத்துக்கு அடிச்சுட்டு யாண்டு கூட கேட்காம போயிடுவானோ. ஒரு பக்கம் போலீஸ் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஊருடைய சூழ்நிலையே வேறு லெவல் தான். ஊரில் இங்கே பாருங்கள், அந்த பைக்கை போட்டுட்டு அப்படி ஹாயிட்டு போகிறது, 4 பேர் போகிறது, 3 பேர் போகிறதெல்லாம் வந்து நம்ம ஊரில் மட்டும்தான். இந்த நாட்டிலலாம் 2 பேர் மஸ்ட்டு ஹெல்மெட்டு போட்டிருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும். வெளிநாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு வெக்கேஷன் முடிந்து நம்ம திரும்ப போகிறதுக்கான சூழ்நிலையில் போயிட்டுருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு நினைவுகள். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி பேசிட்டு வரும்போது அது தனி சுகம். அந்த பழைய காலத்து பாட்டுகளை எல்லாம் போட்டுட்டு வரும்போது அதோடைய சுகமே வேறு. பழைய காலத்து பாட்டெல்லாம் லாங் ட்ரைவில் போகும்போது அப்படியே ஜாலியாக அப்படியே கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பாட்டை போட்டுக்கிட்டு ஒரு மிதமான ஒரு மேகத்தில் போகும்போது
கண்கொள்ளா காட்சி. 2 பக்கமும் இப்படி இருக்க நம்ம பாட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே தாளாட்டும். செமையான ஒரு சூழ்நிலை. இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ விதங்கள், எத்தனையோ விதமான பயணங்கள் சென்றிருப்பீங்க. உங்களுடைய அனுபவங்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையுடைய கனவுகள், பழைய கனவுகள் முடிந்துவிட்டன. இனி வரக்கூடியது நீங்கள் ஆரவாரமாக நம்மால் சம்பாதிப்பதற்குரிய எல்லா விஷயங்களையும், ஏர்போர்ட்டுடைய என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன வரும், அது சம்பந்தமானதும், நம்மளுடைய முதல் பயணம் வெளிநாட்டில் கால் எடுத்து வைத்தவுடனே என்ன இருக்கும், எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே இனி அடுத்த வாரம் தொடரும். அது வரைக்கும் இணைந்து இருங்கள் லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலுடன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி.